எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம்னு அர்த்தம். உனக்கு ஏதாவதுனா நாங்கள் தாங்குவோம்மா சொல்லு. ஒரே பொண்ணை கண்ணே கண்ணேன்னு பெற்று வளர்த்திருக்கேன், இப்படி சொல்கிறியே ரேக்கா? ஏம்மா உன் அப்பாவும் தான் உன்னை செல்லமாக வளர்த்தினாரு. நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்த எல்லா கஷ்டத்துலையும் நீ அப்பா கூட தானே நின்ன, அதை ஃபேஸ் பண்ணி இல்லை. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னவோ ரேக்கா, உன் இஷ்டம் தான் எல்லாமே. உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. ஆமாம் ரேக்கா, எங்களோட கடமை நாங்கள் பெற்றதுக்கு வளர்த்து உன்னை படிக்க வச்சிட்டோம். உனக்கான ஒரு வேலையை தொழிலை அமைச்சு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். மற்றபடி உன்னோட வாழ்க்கையில் நீ தான் எல்லா முடிவும் எடுக்க போகிற, அமைச்சிக்க போகிற. அதனால் எது சரி எது தப்புன்னு ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு அதனால முடிவு பண்ண பின்னாடி நம்ம முடிவு தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னைக்கும் யோசிக்கக்கூடாது. நாங்கள் தான் இவ்வளோ போய் கட்டணுமோ இவனை போய் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி வாழக்கூடாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னோட லைஃப்பை நான் உன்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டு புரிஞ்சுதா?